ஸோ உலக தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக பர்த்டே பாயை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டே பர்த்டே கேக்கு செய்யும் செஃப் புதிவு. என்னம்மா அந்த உன்னோட செஃப் ஆடையை உடுத்தாமலே இப்படி நீ பண்ணிட்டு இருக்க? அந்த கோட்டு போட்டாதான் செஃப்பா நீ உணர்வேன்னா? செஃப்பா நீ உணர்ந்தா தானே உன்னோட அந்த டிஷ்ஷுக்கு ஒரு மரியாதை மதிப்பு. எதுவும் சர்ப்ரைஸும் பண்ண முடியல. நீங்க அந்த அந்த கோட்டை மாட்டிட்டு பேசுங்க. நீங்க கோட்டை மாட்டிட்டு பேசுங்க. ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். என்னன்னா விஷயம், நாளைக்கு இந்த சிறுக்கனுக்கு பர்த்டே. சிறுக்கு அதாவது நான் ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் கொடுத்துறேன். ஓகே, ஜூலை நாளைக்கு 5ஆம் தேதி, ஜூலை 5 பதிவு பண்ணுமா இல்லையா? நான் பேசுறேமா வேணாமா? சரி நீ பேசு. ஜூலை 5 எனக்கு பர்த்டே, அதாவது சண்டே நாளைக்கு. சரி, எப்பவும் போல இப்போ வரைக்கும் ஒரு 2 வருஷமாவே இவ தான் கேக் செஞ்சிட்டு இருக்கா. இவ செய்யற கேக்கு தான் நான் வெட்டுறேன்னு, ஸோ கட் பண்றேன்னு. அப்படி இருக்கும்போது இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. ஏய் பேசுறப்ப ஆக்சன் என்ன கிரீடம் போட்டு எத்தனை தடவை நல்லா எடிட் பண்ற எனக்கு லேடி செஃப். ஸோ அதனால அது எப்படி வந்துட்டு இருந்துச்சுன்னா, ஒர்க்கிங் டேல வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால மொதல் நாள் நைட்டே மொதல் நாள் மத்தியானத்துலேருந்து ஃபுல்லாக ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி நைட்டு என்னதான் அவள் கேக்கு அப்படின்னாலும் ஒவ்வொரு கேக்கு ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, லீவ் நாளில் வந்துருச்சு பிறந்த நாள். ஸோ அதனால் அவளால் எதுவுமே செய்ய முடியல. என்னை மறைச்சி வச்சுட்டு என்னை கூட்டிகிட்டு போய் ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு, சாக்லேட்டு எல்லாமே என்னை கூட்டிகிட்டு போய் வாங்கிட்டு இருக்கேன். நான் எதுக்குடி என்னடி பண்ணுறேன்? அங்கே பக்கத்துலேயே அந்த கடையிலே விற்றுட்ருக்கான் 30 கிராம்ஸ்க்கு கேக் இருக்கு. அதை வாங்கிட்டு ஜாலியாக வெட்டி சாப்பிடணுக்குன்னு கேக் வெட்டணும், அவ்வளோதானே. ஆனால் டிவோர்ஸ் பண்ண மாதிரி வராது. என் கையில என் புருஷனுக்கு பண்ண மாதிரி அவன் கடைக்காரன் வேற யாரும் எனக்கு ஆப்பு வைக்க முடியாது. அவள் கையில் வைக்க வேற யாரும் வச்சுக்க முடியாது. ஸோ அந்த ஒரு போன 2 தடவையும் அவள் தனியாக தான் செஞ்சாங்கிறதுனால அந்த கேக் ப்ரிப்பரேஷனை எங்களால் பதிவு செய்ய முடியாமல் போயிடுச்சு. அவளுக்கு இப்போ என்ன பிரச்சனைனா, லாஸ்ட் 2 தடவை அவளுக்கு இஷ்டப்படி பஜ்ஜி மாவு குலாப் ஜாமுன் மாவுன்னு போட்டு எப்படியோ அதை ரெடி பண்ணிடுவா. ஆனால் இப்போ நான் பக்கத்துல இருந்து பார்த்துட்டே இருப்பேன். 2வது அந்த வீடியோ வேற எடுத்துட்டு இருப்பேங்கிறதுனால ப்ராப்பராக செய்யணும் அப்படின்னு செய்ய போய் வேற ஏதோ ஆக போகுதுங்கிறது மட்டும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த கேமரா 24/7 அப்படியே இங்க இருக்க போறது இல்லை. அதனால அப்பப்போ அவ கை வரிசையை காட்டிடுறதா போறா. மறைச்சிடலாம். ஆனா இவன் 24/7 கூட இருக்கிறதுனால எனக்கு யாராவது கூட நின்று இப்படியே பார்த்துட்டு இருந்தாங்கன்னா எனக்கு அது ஆக்சுவலா அப்படிதான் இல்ல. எக்ஸாம் எழுதும் போது கூட பக்கத்துல இருந்து டீச்சர் பார்த்து எழுதுப்பா, எனக்கு மறந்துரும். நல்லா படிச்சுட்டு போனதே மறந்து போயிடும். ஆமா, அதே மாதிரி என்னதான் என் புருஷனா இருந்தாலும் பக்கத்துல நின்று இப்படியே என்ன பாப்பா பண்ற, நானும் நாளைக்கு ஏதாவது பண்ணணும்னா நானும் பண்ணுவேன்மா. என்னத்த போடுறது, ஏதாவது போட்டுட்டான் அது உப்பு இல்லைன்னா நக்குனாலும் அது இன்டீசென்டா இருக்கியே அப்படின்பா. நம்ம இஷ்ட போக்குல நம்மள அதாவது கரண்டியில கிண்டுவா, அந்த கரண்டி நக்கிட்டு என்ன உப்பு கம்மியா இருக்கு திரும்ப அந்த கரண்டி வச்சு கிண்டுவா. நான் தான் என்னடி பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்கல்ல, வேவ் பார்த்துட்டு. வேவ் எல்லாம் இல்லை, பார்க்க தான் போகுது. ஸோ ஆக்சுவலாக ஆல்ரெடி அவள் ஸ்டார்ட் பண்ணிட்டான் நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ நம்ம இப்போ இன்னைக்கான வீடியோவில் போவோம். வெல்கம் டு ஏதோ தின்னுக்கு சர்ப்ரைஸ் பண்ண முடியல. திவுவே தின்னுக்கு பெரிய சர்ப்ரைஸ் தான். வாழ்க்கையில மறக்க முடியாத மாற்ற முடியாத ஒரு சர்ப்ரைஸ் தான். என்ன பண்றது? ஓகே, பேக் டு தி ரெசிபி. என்னன்னா, ஏன் இப்படி ஆரஞ்சு இது மாதிரி ப்ரௌனிஷா இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 1 கப் மைதா மாவு எடுத்துக்க சொன்னாங்க. நான் அடுத்துட்டாயா மெஷர்மென்ட் கப் என்கிட்ட இல்ல, என்னதான் நான் டயட்ல இருந்தாலும் இதுதான் நான் இதுதான் உன்னோட மெஷர்மென்ட் கப். என்ன எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 கிராம் வருங்க. மேபி 1 கப் மைதா மாவு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா கோகோ பவுடர் இருக்கு இல்லையா, அது எல்லாரும் பல்லு சொல்லுவேன். கோகோ என்கிட்ட நான் கேக் செய்யணும், நான் கேக் செய்யணும், எனக்கு சோச்சோ பவுடர் வேணும்னா. சோச்சோ பவுடரா? அவள் நானும் மேலே கீழே யோசிச்சுட்டு இருந்தேன். அது என்ன சோச்சோ பவுடரு எப்படி இருக்கும் அப்படின்னா, அதான்டா அந்த சாக்லேட்டுக்கெல்லாம் போடுவாங்களே கோகோ. ஏங்க ஒரு டங்க் ஸ்லிப் ஆகி கோகோ சொல்றது சோக்கோன்னு சொன்ன. நல்ல வேற சவுச்சவுன்னு சொல்லாம இருந்த நீ. இதுதாங்க, இது போன வருஷம் வாங்கினேங்க. இப்படிதான் இப்படி பண்ணும்போது தான் நமக்கு என்ன தெரியும், ஐயோ ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு நமக்கு தான் நம்ம இஷ்டப்போக்குல காட்டு எக்ஸ்பைரி டேட்டை காட்டு.
அதெல்லாம் ஏன் இப்படி பண்றது பாரு. எனக்கு மட்டும் கட்ட 2026 ஜூலை வரையும் இருக்கு. ஆமாங்க இருக்குங்க. ரைட் வாங்க உங்க ஐடியா காட்டுற 2026 இந்த எடிட்டருக்கு தெரியும். ரைட்ரா. ஓகேடா. ஜூன் மாசம் இருக்குங்க. ஆனா ஜூன் 25 வரையும் இருக்கு. ஜூலை 5 வரையும் இருக்கு இல்லையா? அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. 10 நாளைக்கு முன்னாடி எக்ஸ்பீரி ஆயிடுச்சு அது. ரைட்ரா. இப்படிதான் பண்ணும்போது நம்ம ஒரு இமேஜின்ல மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். இப்படி வரும் அப்படி வரும். கேக்குக்கு மேனிஃபெஸ்டா. சரி ஓகே, நீ ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் சொல்லு, அதுக்கப்புறமா ஒண்ணா போ. மைதா ஓகே. இதெல்லாம் பண்ணும்போது பால் காய்ச்சி ஆற வைக்கணும்னா அது மறந்துட்டு வளவலன்னு பேசிட்டு டிப்ரெஷன் போயிட்டியா? ஃபர்ஸ்ட் சரி ஒரு ப்ராசஸா சொல்லு. சொல்றேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மைதா எடுத்துக்கோங்க, ஒரு கப். நீங்க உங்களோட மெஷர்மெண்ட் எவ்வளவு இருக்கோ அது மாதிரி கப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதுல இருந்து பாதி கோகோ பவுடர். நான் அப்படிதான் எடுத்துக்கிட்டேன், போன வாட்டியும் அப்படிதான் எடுத்தேன். அப்போ அப்படி எடுத்துட்டு அதுக்கப்புறமா பேக்கிங் பவுடர் பைகார்பனேட் ஜோடா பேக்கிங் பவுடர். இது வந்து ஒரு மேலாப்ல அது கணக்கெல்லாம் இல்லையா? கண்ணுலயே அளவெடுந்து கையிலே எரிஞ்சிட்டு இருக்கிறேடி. எஸ். அப்புறமா நான் 2 இது வந்து பேக்கிங் பவுடர், இது வந்து பைகார்பனேட் சோடா. படிடா பரமா. ஓகே, அதுவும் போட்டுட்டு நல்லா கிண்டி வச்சுக்கோங்க. நல்லா நான் வந்து என்ன பண்ணேன்னா இதுல நல்லா ஜலிக்கு சொல்லுவாங்க இல்லையா, ஜலி, அந்த மாதிரி ஜலிச்சுதான் நான் இப்படியே எடுத்திருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி ஜலிச்சு எடுத்திருக்க. எஸ், ஜலிச்சு. நீயும் பார்க்க சரி விடு நான் நிரூபிக்க முடியாது. சரி ஓகே, ஜலிச்சு அந்த சோடா சால்ட்லாம் போடணும். ஓகே, அப்படி பண்ணிக்கோங்க. அப்புறமா இதை ஓரமா வச்சுட்டு லிக்விட் ஐட்டம்ஸ் வந்து நம்ம பால் இவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி நான் பால் காய்ச்சி ஆற வச்சிருக்கணும். இப்பதான் நான் பால் ஊத்த போறேன். ஓகே, பால் காய்ச்சி ஆற வச்சுட்டு அதுல மிக்ஸ் பண்ணணுமா? என்ன பண்ணணும்னா அதுக்கு லிக்விட் என்னதுன்னா 2 முட்டை, அதுக்கப்புறமா நம்ம எந்த கப்ல எடுத்தோமோ அதே கப் அளவு சுகர், ஒயிட் சுகர், அப்புறமா என்ன சொன்னாங்க, எண்ணெய், குக்கிங் ஆயில், அப்படி இல்லைன்னா பட்டர், அப்படி இல்லைன்னா உருக்குன நெய், அதை எடுத்துக்கலாம். அதுவும் அதுக்கப்புறமா பால் 1 கப், காய்ச்சி ஆற வச்ச பால். அது நல்லா அடிச்சுட்டு பிளெண்டர் இருக்கும் இல்லையா, ஒரு சில பேர் வீட்டில் அதுல கூட நீங்க பண்ணிக்கோங்க. ஆனா எனக்கு வந்து அப்படி இல்லாத காரணத்தினால் மிக்ஸி எடுத்திருக்கேன். ஓகே, நான் போன வாட்டி குக்கர்ல பண்ணேன். இப்போ எனக்கு புதுசா ஒரு ஓவன் வந்திருக்கு. ஓ ஆமால, ஏர் ஃப்ரையர். சாரிங்க. சரி ஓகே, அந்த மிக்சிங் கலக்கல்லாம் முடிஞ்சிட்டு நான் வரேன். ஆமா. ஸோ பால் ரெடி ஆயிடுச்சு. இந்த கேப்ல நாங்கள் லைட்டா ஒரு சைடிஷ் அடிச்சிட்டோம் மக்களே. அது வேற மாதிரி வரும் உங்களுக்கு. ஓகே, அது வேற எல்லாமே சொல்ல வேண்டியதா இருக்கு. முன்னாடி எல்லாமே தெரிஞ்சிச்சு, நான் உங்களுக்கு அப்புறமா சர்ப்ரைஸ். ஆமா. ஸோ பால் இது மாதிரி லைட்டா ஒரு 100 ml எடுத்து, ஒரு கிளாஸ் அத வந்து நீங்க காய்ச்சி ஆற வச்சிடணும். ஆமா. அப்புறமா பிளெண்டர்ல நம்ம பிளெண்டர்னே சொல்லிப்போம். நான் சொல்றேன், நம்ம சொல்றது தானே. புதுசா பாக்குறவங்களுக்கு தெரியாதல்லோ. பழசா இருக்கிறவங்க யாராவது கமெண்ட் பண்ணீங்க. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். பிளெண்டர்ல வந்து முட்டை அண்ட் 2 பட்டர், அதுக்கப்புறமா பால் எடுத்துக்கணும். இப்போ வந்து சுகர் எடுத்துக்கணும், ஒயிட் சுகர். நம்ம நாட்டு சக்கரை யூஸ் பண்ணலாம், ஆனா எப்படி இருக்கும்னு தெரியல. நான் எதுக்கு தேவையில்லாம யூஸ் பண்ணிட்டு என்ன யூஸ் பண்ணணும் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாவு எடுத்ததுக்கு பாதிக்கு பாதியா 1 கப். ஏன்னா இனிப்பு வேணும் இல்லையா, 1 கப் எடுக்கணும்டி. இதெல்லாம் டயட்ல பார்த்தா ஃபிட் மாம் கிளப் திட்டுவாங்க. ஃபிட் மாம் கிளப் கண்ணில் படும் வரை ஷேர் செய்யும். ஒயிட் சுகர் தீங்கிறா மேடம். ஹஸ்பண்டோட பர்த்டேக்காக மேடம். ஓகே, சுகர் எடுத்துக்கோங்க, போட்டுக்கோங்க. அப்புறமா த்ரெட் வரல, இல்லைனாலும் ஃபில்டர் எடுத்துக்கோங்க. அவளுக்கு த்ரெட் பிடிக்காது. த்ரெட்னா அந்த ஆடையை தான் ஆடை. அது வந்து நான் ஏன்னா இப்படி பண்ணனா, நான் வந்து 1 கப் தான் எடுத்து நான் பால் போட்டிருக்கேன். ஸோ அதனால அப்படியே நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? அடுத்து அதில் மாவு கொட்டினுமா? அவ்வளோதான். இது வந்து பிளெண்டர் வச்சு மிக்ஸில. ஓகே 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 பிளெண்டர்ல போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து பிளெண்டர் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்லா க்ரீமியா வரும்.
பண்ணதும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நான் மிக்சியில இருக்கிறதுனால கொஞ்சம் திக்கா அரைச்சிருவேன், அவ்வளவுதான். நம்ம அரைச்சிட்டு பார்க்கலாம். அரைச்சிட்டு மாவுல சேர்ப்பியா? ஆமா, மாவுல நல்லா அது வந்து ஒரு பதத்துக்கு இப்படி பண்ணா லேடா ஷேடா வரணும். ஓகே, அரைச்சிட்டு வருவோம். வந்துடும். ஸோ இப்போ அதில் எல்லாம் அரைச்சி எடுத்துட்டா. ஆக்சுவலாக இது அரைச்சி எடுக்கும் போது இடையில ஒரு ஐட்டம் சேர்த்தாலே அந்த இங்கே இருக்கு, வெண்ணிலா எசன்ஸ். வெண்ணிலா எசன்ஸா? எஸ்ங்க. ஸோ வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்து தான் அரைக்கணும் போலங்க. ஆமாங்க. ஓகே, இது வந்து நல்லா ரொம்ப கலக்கக்கூடாது. இது இப்போவே சாக்லேட் ஸ்மெல் வருதே. சாக்லேட் சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். பாட்டு வர்ற சாக்லேட் ரொம்ப கலக்கக்கூடாது. ரொம்ப கலக்குனீங்கன்னா சாஃப்டா இருக்காது, ரொம்ப திக்காயிடும்னு சொல்லியிருக்காங்க. இது கலக்காம எப்படி இருக்க முடியும் சொல்லுங்க பாப்போம். ரைட்டா, இவன் செய்யறதோட ப்ரேயர் தான் அதிகமா பண்றா. முருகர் தான் இவனுக்கு செப்பா வரணும் இனிமே. இது கலந்துட்டு குக்கர்ல வச்சிடணுமா? இப்போ குக்கர்ல ஓவன்ல நான் 180 டிகிரி செல்சியஸ்ல வச்சுட்டேன். வைக்கணும். ஏர் ஃப்ரையர்லயே சேமாமா? கேட்டுக்கிட்டியா? டிஃபர் ஆக போகுது. அது நாங்க வீடியோ ரெஃபர் பண்ணிட்டு உங்களுக்கு இதெல்லாம் ஏர் ஃப்ரையர்ல தூக்கி வைக்கலாமா? வீடியோ பார்த்துப்போம் வாங்க. இல்லையே, ஆனாலும் நீ செய்யற மாதிரி ஒரு ஐட்டம் வராது இல்ல, கிறுக்கி மிறுக்கியா அவங்க செய்வே இல்லை. ஃபுல்லா கலக்கியாச்சு. இவன் எப்படி சொல்வானா எல்லாருக்கிட்டையும், இவன் செய்யறது நல்லா இருக்கும், ஆனா செய்யறத பார்த்தோம்னு வைங்களேன் சாப்பிட பிடிக்காதுன்னு. அப்போ இனிமேல் யாராவது என் வீட்டுக்கு வந்தா சாப்பிட வருவாங்க. இவங்க அக்கா கிட்டயும் சரி, உங்க அம்மா கிட்டயும் சரி, உங்க அப்பா கிட்டயும் சரி, செய்யறதுலாம் நல்லா இருக்குமா, ஆனா அதுதான் நீ ஒத்துக்கலைனாலும் அதுதான் நெசம். செய்யும் போது தப்பா செய்வியே தவிர எண்டு ப்ராடக்ட் வந்து கரெக்டா வந்துருது. இப்படி சொன்னா அப்ப அவங்க என்ன நினைப்பாங்க? ஐயோ என்ன பரவாயில்ல, நம்ம மருமவ கிறுக்கியா இருந்தாலும் பைத்தியமா இருக்கான்னு நினைப்பாங்க. வேற இது அவங்களா நினைச்ச மாதிரி இல்ல, இவன் நினைச்சு அவங்க கிட்ட சொல்ற மாதிரி தெரியுது. ஓகே, நாங்க கொஞ்சம் ரெஃபரன்ஸ்லாம் எடுத்துட்டு குக்கர்ல வைக்கலாமா இல்ல ஓவன்ல வைக்கலாமா இல்ல ஆளுக்கு ஒரு கிளாஸ் குடிச்சிடலாமான்னு யோசிச்சுட்டு வரோம். ஓகே, ஸோ ஒரு 15 நிமிஷம் டிஸ்கஷனுக்கு அப்புறமா நாங்கள் ஃபைனலாக குக்கர்லேயே வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா எங்களுக்கு ஏர் ஃபயரில் எவ்வளோ டெம்பரேச்சர் எவ்வளோ நேரம் வைக்கிறது தெரியல. ஓவன் நினச்சிட்டு இது ஏர் ஃப்ரையர் தானே நம்ம வீட்டில் இருக்க மறந்துட்டேன். நம்ம வீட்டில் இருக்கிறது ஓவன் நினச்சிட்டு ஓவனில் பண்ணிடலாம் அப்படின்னு. ஆனால் இது ஏர் ஃப்ரையர்ன்றது எனக்கு. ஸோ இதில் வந்து நாங்கள் அந்த பிரெட் பேப்பர் வச்சு பட்டர் தேய்ச்சிட்டு அதில் இப்போ ஊற்றிச்சிடும். ஏன் ஏடு குட்டிக்கிட்டே இருக்குன்னா, இந்த அம்மச்சி எனக்கு வந்து முந்திரி நட்ஸ் என்ன ஒரு ஸ்பெஷல் கேக்கா வேணாமாடி? சாக்லேட் நட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் திவு கேக். மெர்மானி நல்லா வரணும். நல்லா குழிக்குள்ள எதையோ ஊத்துற மாதிரி ஊத்துறா. கேக் மாதிரி வந்தா கூட யூ ஆர் செலக்டட். கேக் வருங்க, ஆனா பட் ஷேப் ரவுண்டா வருமா ஸ்கொயரா வருமான்னு ஆண்டவனுக்கு தான் தெரியும். என்ன சொல்லலாம், நட்சத்திர மீனாட்டம் வச்சிருக்கலாம் நம்ம ஷேப்பு. சரி பரவாயில்ல, இதுல என்ன இருக்கு. இது எவ்வளவு நேரம் விசில் விடணும்? விசில்லாம் கிடையாது, வந்து என்ன பண்ணணும்னா, ஐயோ மறந்துட்டேன், குக்கர் இருக்கா, குக்கர்ல வச்சுட்டு சிம்ல போட்டுட்டு அது வால் இருக்கும்ல, பெல்ட் இல்லாம நம்ம வந்து பெல்ட் இல்லாம நம்ம வந்து என்ன பண்ணி பெல்ட் இல்லாம இது மூடிடணும். மூடிட்டு 40 to 50 minutes அதுவாவே வேவும். ஓகே, அப்ப அதுக்கப்புறம் வந்து திறக்கும் போது வரேன். நம்ம திறக்கும் போது ஒரு ஸ்மெல் நமக்கே மூக்குக்குள்ள போகும். அப்போ வந்து இப்படி வச்சு பாத்தீங்கன்னா எதுவும் ஒட்டாம, எதுவும் அப்படியே இந்த குச்சி மட்டும் அப்படி வந்துச்சு, எதுவும் ஒட்டலை அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். வெட்டி இருக்கு அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம வேக வைக்கணும். டன். More moments later. ஒரு ஆக்சுவலா ஒரு 2-3 hours இருக்குமா? 2-3 hours வந்து பயங்கரமா கஷ்டப்பட்டு பிரார்த்தனைகள் எல்லாம் பண்ணி விட்டாவ அங்க பிரச்சனைலாம் நடத்திருப்பா. அந்த அளவுக்கு பண்ணி ஒரு விஷயம் கண்டுபிடிச்சு அது பிளேட்டிங் வேற பண்ணிருக்கா பாருங்க. பண்ணிருக்கேன், மறைச்சு நிக்கிறா பாரு. நீங்களே பாருங்க, நல்லா வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு. இல்ல சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கா? ஆனா அந்த பர்த்டே பாய் இப்படிதாங்க என்ன ஸ்ட்ராபெரி என்னால
அதாவது ஸ்ட்ராபெரி வந்து ரேட்டு கூட என்னென்னமோ சொல்லு எதையாவது சொல்லு. ரெண்டாவது ஸ்ட்ராபெரி நல்லா இல்லை, நான் தான் வேணாம். ஆமா அது ரொம்ப பச்சையா இருக்கு, ரெட்டிஷா இருந்தாதான் நல்லா இருக்கும். அப்புறமா அது இது அல்ல. சரி இந்த இந்த அதுல இந்த பிஸ்கெட் வைக்கணும்னு நினைச்சீங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல இருக்கீங்க. டெக்கரேஷனுக்கு அந்த பைப் அந்த இது வந்து அந்த வைப்பிங் கிரீம் அது நான் இவங்கிட்டயே கேட்டேன், இது எப்படி பண்ணணும். அதை மில்க் ஆட் பண்ணி பண்ணாலே வந்துடும். நாங்கள் அதுக்கான அந்த கோன் மாதிரி உள்ளது எனக்கு எப்படி பண்றதுன்னு தெரியல, எனக்கு பண்ணது கிடையாதான். அதனால ஏதாவது வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுக்காக நான் வந்து இந்த கேக் எப்படி இருக்கோ இல்லையோடி. ஆனா அதுக்காக நீ ஒரு எஃபெக்ட் போட்ட பத்தியா, வேற லெவல். ஏன்னா 2 வருஷமா நான் வந்து பார்த்ததே இல்லை நீ எப்படி இது பண்ற அப்படின்ட்டு. பட் ஆனா ரொம்ப கஷ்டம் போல அந்த ப்ராப்பரா அந்த ஓவன்லாம் இல்லாமல் செய்கிறது. ஆனால் என்னை மாதிரி ஒரு பர்த்டே பாய் இருக்க மாட்டான்டி. என் கண்ணு முன்னாடியே கேக்குக்கான பொருட்கள் எல்லாம் வாங்கி என் கண்ணு முன்னாடி, அதில் வேறு நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன் கிண்டுறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி என் கையாலே என் பர்த்டே கேக்கை உருவாக்குனேன் என்னோட திவு குட்டிக்கு தேங்க்யூ. என்னங்க பண்றது, ஏதாவது ஒரு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் இந்த அந்த சர்ப்ரைஸ் ஏதாவது பண்ணணும்னு ஆசை. ஆனா இவன் நான் கூடயே இருக்கிறதுனால அது சர்ப்ரைஸா இருக்க மாட்டேங்குது. அவ்வளவுதான் இருந்து ஒரு கிச்சனுக்கு கொஞ்சம் தூரத்துல இருந்துட்டு இவன் ரூம்ல ஒரு ரூம் மட்டும் இருந்துச்சுன்னு வைங்களேன், இவன் போன் பார்த்துட்டு ரூம்குள்ளேயே இருந்துருவான். என்ன வேணாலும் பண்ணாலும் என்னமோ தெரிய போறது கிடையாது. இது வந்து எல்லா நேரத்துக்கு இங்கே தெரியுது எல்லாமே பண்றதுனால வேற லெவலுங்க. ப்ராஜெக்ட் கேக் சக்சஸ்ஃபுல்லா விஷுவலா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. டேஸ்ட் நாங்க வந்து வெட்டி பார்த்துட்டு என்னோட பர்த்டே வீடியோல சொல்றேன். நான் இதே மாதிரி சர்ப்ரைஸா நான் வந்து போய் தூங்கிடுவேன்னா இவ வந்து எழுப்பி விட்டு வந்து ஹீ வாடா சர்ப்ரைஸ் அப்படிம்பாலாம். நானும் அப்படின்னு வந்து கேட்க விட்டுவாங்களாம். ஓகே இன்னொரு 1.5 hour இருந்தானா இப்போ நானே வெட்டி நானே தின்ட்டு நானே போய் சொல்லிடுவேன். பட் ஆனால் அது வேறு வீடியோவில் எடுப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் இந்த ப்ராஜெக்ட் கேக் முடிவடைகிறது. அடுத்த எபிசோடில் 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்களில் நான். இதுக்கப்புறம் ஒரு வீடியோ வரும், அதுக்கப்புறம் தான் இந்த 1.5 hour. அதனால காத்துருங்க. ஓகே பாய். மண்டபத்திரம் கைஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓவன் கீவன்லாம் இல்லாம ஷேப் நல்லா குட்டியா நல்லா ரவுண்டா ஆக்கிக்கோங்க. நான் வந்து அதுவே ஒரு எனக்கு இப்படி கிடைச்சது பெரிய விஷயம் தான். ஆனா அது கொஞ்சம் எடக்க முடக்கா இருந்தது. குக்கர் கொஞ்சம் சின்னது ரவுண்டு இதனால என்னால வைக்க முடியல அவ்வளவா. பரவாயில்ல. பை கைஸ். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா.